திடீர் மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி மீந்த ரசம் அப்போல்லாம் வந்து ரசம் மீந்தால் அதை கரைச்சி ஊற்றி தான் மீன் குழம்பே வைப்பாங்க முக்கியமாக. இந்த மாதிரி தேவையான அளவு தெளிவான ரசத்தை எடுத்துக்கிட்டு அடி ரசத்தை நல்லா கசக்கி பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த திடீர் மீன் குழம்பு வந்து ஒருத்தர் 2 பேருக்கு சட்டுன்னு கொஞ்சமாக வச்சா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஈஸியாக முடிஞ்சிடும் மீன் குழம்பு வேலை. இவன் நல்லா பிசைஞ்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அடி ரசத்தை. மீன் குழம்பு நார்மலாக வைக்கிற மீன் குழம்புல கூட ஒரு ஸ்பூன் இறக்கும்போது ரசப்பொடி போட்டு இறக்குனிங்கன்னா நல்லா வாசனையாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ அந்த மீன்லாம் பொரித்து எடுத்து அந்த மீந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா, அதில் குழம்பு தாளிக்கிற வடவம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் தேவைப்பட்டால் கொஞ்சம் காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் போட்டு பொரிச்சாச்சா, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அந்த மீன் பொரிக்கிற எண்ணெய் மீந்த எண்ணெயிலே நம்ம கடகடன்னு செஞ்சிடலாம் 2 நிமிஷத்தில். இதை பாருங்கள், கொஞ்சமாக மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த பச்சை வாடை போனோடனே நம்ம எடுத்து வச்ச அந்த ரசத்தை இன்னொரு தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி திப்பி இல்லாமல் அதில் ஊற்றிடணும். அந்த புளியே போதுமானதாக இருக்கும். நான் வந்து ரசத்தில் நிறைய புளி இருந்தது, அதனால் அதுவே போதுமானதாக இருக்கும் புளிப்புக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, ஏற்கனவே மீன் தலையெல்லாம் நான் வந்து முக்கால்வாசி பொரிச்சிட்டேன். அதனால் அப்படியே பொரிச்ச தலைன்றதுனால அப்படியே போட்டுடலாம். நீங்கள் ஓரளவுக்கு முக்கால் பாகம் பொரிஞ்சுது. ஏன்னா தலை வந்து அவ்வளோவா பொரிக்க முடியாது, பெரிய பீஸாக இருக்கும். அதனால் சும்மா 4 பக்கம் திருப்பி போட்டு வாட்டி எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு கொதி வந்ததும் தலையையும் போட்டு, தலை பீஸ் அது பாருங்கள் 2 பீஸையும் போட்டு, அதுவும் கொஞ்ச நேரம் நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கனமாகவும் வச்சிடலாம் அந்த மீன் குழம்பு. சும்மா ஒரு 2 பேருக்கு. ஒரு சில வீடுகளில் நிறைய பேருக்கு மீன் குழம்பு பிடிக்காது. எங்கள் வீட்லேயும் அப்படி தான். எங்கள் வீட்டுக்கார் மட்டும்தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி கொஞ்சமாக வைக்கிற மீன் குழம்புக்கு இந்த மாதிரி திடீர் மீன் குழம்பு வச்சுருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மீந்த ரசத்தை கரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா, நார்மலாக வைக்கிற மீன் குழம்புல கூட கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரசத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வணக்கம். ட்ரை பண்ணி